ஏன்னா ஏதாவது பண்ணுங்க. இல்ல கதையெல்லாம் சொல்ல முடியாது, நீங்க எவ்வளவு கேட்டாலும் சொல்ல மாட்டோம். அதுதான் படத்தோட நாங்க படத்தோட பிளாட்டே நான் மொத்தமா கொட்டிட்டேன்னா அவ படம் பார்க்க வர மாட்டாங்க. இதுதானே கதை அப்படின்னு சொல்லிடுவாங்க. கெஸ் பண்ணிடுவாங்க. ஏங்க இங்க பாருங்க, இந்த அம்மா இருக்கு எப்ப பார்த்தாலும் லேட்டா தாங்க வருது. ஏங்க இங்க பாருங்க, ஒரே பொய்யா சொல்றான். என்ன பொய்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆகஸ்ட் 29 சொட்ட சொட்ட மூவி தியேட்டர்ல பாருங்க. ETV பாரத் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு ஆக்சுவலா வந்து இன்னைக்கு கூட யங்ஸ்டர்ஸ் பல பேர் பல ஸ்ட்ரெஸ்ஸை சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா தலையில இருக்கக்கூடிய முடிய காணும் அப்படின்றதே ஒரு விஷயத்த படமா கொண்டு வந்திருக்காங்க. சொட்ட சொட்ட நினைவு சீக்கிரமா வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தின் டீமுடைய ஹீரோ ஷான் சார் வந்திருக்கிறாரு. அப்புறம் ஷாலினி, மியூசிக் டைரக்டர் ரஞ்சித் துண்டி நம்ம கூட இறந்துருக்கிறாங்க. சார், இந்த படத்தினுடைய அந்த ஒரு ஒன்லைன் வந்து டேரக்டர் உங்ககிட்ட சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, ஒன்லைன் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த கேரக்டரை என்னால் பண்ண முடியுமான்ற கேள்வி எனக்கு நிறையா இருந்துச்சு. ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு நடிக்கிறதுக்கு உண்டான ஸ்பேஸ் ஒரு இடத்துல கிடச்சிச்சுன்னா அவங்க வந்து அப்போ தான் ப்ரூவ் பண்ண முடியுன்ற ஒரு தாட்டில் இருக்கேன். அப்படின்ற போது எனக்கு இந்த படம் அவங்க சொல்லும் போது ஐயோ பால்னஸ் இது எப்படி இருக்க போகுது நம்ம படங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க நீ 4 படம் 3 படம் நடிச்சிருக்க ஹீரோவா, திருப்பியும் பால் தான் நடிச்சிட்டா ஒரு மாதிரி ஏஜ் கெட்டப்பாக இருக்கும், எப்படி இது செட் ஆகும் அப்படின்ற கேள்வி எனக்குள்ளே இருந்துச்சு. பட் எனக்கு இது சம்மந்தமாக நான் வெளியில் ஒருத்தர்கிட்ட போயிட்டு பால்டாக இருக்கிறவங்ககிட்ட போய் நான் கேட்கும் போது அந்த வலி எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ வலி ஃபீல் ஆனால் என்னோட மைண்ட் தாட் என்ன ஆச்சுன்னா, அப்போ கன்ஃபார்மாக இந்த படம் வந்து கனெக்ட் ஆகும். இப்போது நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற ஹேர் ஃபால் இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த பால்னஸாக இருக்கட்டும், இது வந்து இப்போ இருக்கிற ஒரு எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனையாயிடுச்சு. இப்போ ஒரு 10 பேரில் ஒரு 8 பேருக்கு ஹேர் ஃபால் இஷ்யூ இருக்குது. ஸோ அது வந்து அது அப்போ அப்படின்ற போது நம்மளுக்கு இந்த இஷ்யூவை கொண்டு போய் நம்ம மக்கள்கிட்ட போய் சேர்த்தோம்னா கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். நம்மளுக்கு வந்து ஒரு கனெக்டிங்கான ஒரு படமாக இருந்தால் தான் நம்ம நிற்க முடியும் ஆஸ் அன் நடிகனா. அப்படின்றதுனால நான் இமீடியட்டாக டேரக்டர்கிட்ட சொன்னேன், ப்ரோ இல்லை ப்ரோ இது ஒரு வழி எனக்கு கண்டிப்பாக எனக்கு புரியுது, நம்ம பண்ணுவோம். பட் இன்னும் இந்த பால்னஸ் போட்டுட்டு அப்புறமா எனக்கு கேரக்டராக செட் ஆகுமான்றது தான் என்னோட அந்த ஏன்னா துண்டா தெரியக்கூடாது. என்னடா பண்ணீங்க மேக்கப், என்னடா அந்த ஃபேஸ்க்கு நல்லா இருக்குமான்றது மட்டும்தான். அப்புறம் நம்ம அந்த டீமையே வர வச்சு நம்ம தனியாக டெஸ்ட் ஷூட் பண்ணி பால்னஸ் மேக்கப் போட்டோன்னு ஆப்டாக இருந்தோடனே தான் ஐ வாஸ் சாட்டிஸ்ஃபைட். கேமராவில் பார்க்கும்போது ஃப்ரேமில் பார்க்கும்போது தான் எனக்கு வந்து சரி இந்த கேரக்டரை உன்னால் ப்ரூவ் பண்ணிடுவடா அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. அப்படியே ஹீரோயின் அவங்கள்ட்ட பேசிட்டு வந்துடலாம். ட்ரெய்லர் பார்க்கும்போதுலாம் ஒரு விஷயம் ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. வழுக்கையா இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து துரத்தி காதலிக்கிற மாதிரி இப்படி ஒரு லைன் சொல்லும் போது எப்படி இருந்தது? ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவுக்கு முடிதான் ரொம்ப முக்கியம். ஆஸ் யூசுவல் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பொண்ணுங்க கூட அந்த மாதிரி தான் இருக்கிறாங்கன்ற பட்சத்துல இப்படி இந்த விஷயத்த கேட்ட உடனே உங்களுக்கு எப்படி இருந்தது? பேசிக்காக வந்து பிரியா வந்து ஒரு சாஃப்ட் அண்ட் நெக்ஸ்ட் டோர் கேர்ள். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபேமிலி இந்த ரிலேஷன்ஷிப் இதெல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க ஹார்ட்டை தான் பார்த்தாங்க, அவங்க லுக்கை பார்க்கல. ஸோ ஒன்று அந்த மாதிரி கன்வே பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒரு நல்ல ஒரு ஹிடன் மெசேஜும் அந்த பிரியாவாலையும் இருக்குது, இன்னும் நிறைய விஷயமும் இல்லை இருக்குது. ஸோ அதனால் வந்து லைக் த கேரக்டர், அதனால் இது ஓகே அப்படின்னு பண்ணிட்டேன். ரியல் பிளேயராக அந்த மாதிரி மீட் பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி பர்சன்ஸ் யங்ஸ்டர்ஸ்ல இல்லை வெயிட் பண்ணேன். மீட் பண்ணால் திரும்பிட்டு போயிடுவாங்க. இல்லை அப்படியெல்லாம் இல்லை. ஓகே, மியூசிக் டைரக்டர் சார், ஆக்சுவலாக உங்களை வந்து வேர்ல்டுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த ஜிம்கி கமல் பாட்டு மூலமா. இந்த படத்தோடைய ஒரு ஒன்லைன் இதில் மியூசிக்கு எந்த அளவுக்கு ஸ்கோப் ஆனது இருக்கு? ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியும் நான் படம் பண்ணது வந்து நிஷாந்தோட படம் தான், தமிழரோட ஃபர்ஸ்ட் மூவி பருந்தாகுது ஒரு குருவி. ஸோ அந்த படம் வந்து டோட்டலி வேற ஜானர், ஒரு சர்வைவல் த்ரில்லர் தான் இருந்துச்சு. திடீர்னு நெக்ஸ்ட் வந்து நிஷாந்த் தான் எனக்கு இந்த படத்தோட டேரக்டர் நவீதை மீட் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க பண்ண போகிற ஜானர் வந்து காமெடி அண்ட் ஃபேமிலி ஓரியன்ட் மூவின்னு சொல்லும்போது எனக்கு இன்னும் ரொம்ப இதாச்சு. அண்ட் மோரோவர் ஒன்லைன் கேட்ட உடனே அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலி ஒரு சோஷியல் மெசேஜும் இருக்குது, ப்ளஸ் நிறைய ஃபன்னான எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். அப்போது ஓகே ஐ செட் வில் கோ ஃபார் திஸ்னு சொல்லி தான் இந்த ப்ராஜெக்ட் நான் சேர்ந்தேன். இல்லை மெயினாக என்னென்னா இந்த ப்ராஜெக்டில் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜான ஆல்பம் அமைஞ்சிருக்கு. இப்போ இருந்தால் ஒரு பெரிய பிரதர் தான் பண்ணுது. பட் இந்த ப்ராஜெக்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெப்பி சாங்காக இருக்கட்டும், ஒரு மெலோடி சாங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு வலியை சொல்லக்கூடிய ஒரு சாங் வந்து ஒரு ஆல்பமாகவே இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் சாங் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ கோலுகப்பா சாங்லாம் வந்து அதுவும் மில்லியன் வியூஸ் போயிருக்குன்னா அது அந்த கண்டென்ட் இருக்கிறனால தான் போச்சு. ஸோ அந்த வைஸ் எங்களுக்கு ரொம்ப அவரோட ஒர்க் வந்து ஐம் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் இன் திஸ் மூவி. எனக்கு என்னன்னா இந்த படத்தில் அது ஒரு பிளஸ்ஸிங், 3 ஜானர் ஆஃப் சாங்ஸும் பண்ண முடிஞ்சது. அண்ட் இதுக்கு எல்லாம் மேலே
இட் வாஸ் கம்ப்ளீட்லி சப்போர்ட் ஃப்ரம் த டைரக்டர். அவருக்கு வந்து அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெக்னீஷியன் கிட்ட இருந்து என்ன பெஸ்ட்டு வாங்கணுமோ நல்லபடியாக தெரியும். ஸோ ரொம்ப கூலாக நீங்கள் நல்லபடியாக ஒர்க் பண்ணுங்கள், எனக்கு பெஸ்ட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஐ திங்க் அதுதான் ரிசல்ட்டாக இருக்குது இப்போ. ஏன்னா சாங் இந்த படத்தில் இருக்க சாங் வேணா ஒரு சாங் வேணா பாட சொல்லுங்க. அதில் அவருக்கு எந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்கோ பாட சொல்லுங்க. ரொம்ப சூப்பராக பாடுவார். இந்த ஒரே காரணத்துக்காக மட்டும் தான் நான் சொல்றேன். இப்போ நாங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். இந்த படத்தினுடைய கதையானது கிட்டத்தட்ட ரஜினி சார் பண்ண வேண்டியது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மீம்லாம் போட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு பட்ஜெட் தலைவர் சார் பண்றது அந்த தில்லுமுள்ளு கான்செப்ட்னால அதை சொல்லியிருப்பாங்க. சில பேர் அதை போட்டிருப்பாங்க மீம் மாதிரி. மேட்ச் பண்றீங்க அந்த மாதிரினால அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. தவிர சார் தலைவர் சாருக்கு வந்து இது அந்த மாதிரி யாரும் அப்ரோச் பண்ணல. பட் இந்த கான்செப்ட் வேற, அந்த கான்செப்ட் ஆனால் தில்லுமுள்ளில் இந்த கான்செப்ட் இருக்கும், டபுள் ஆக்ஷன்ற கான்செப்ட் இருக்கனால அந்த ட்ரெய்லரில் அந்த டைலாக் வந்திருக்கும். அதனால அந்த மீன்ஸ் அந்த மாதிரி கிரியேட் ஆச்சு. தவிர அந்த மாதிரி ஒன்றும் இது இல்லை. சரி, இப்போ இங்கே இருக்கவங்கள மேபி தமிழ் பாலிடிக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? உங்களுடைய படத்து டைட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய பொலிட்டிஷியன் ஒருத்தர், யாரு தெரியுமா? அவங்க ஆமாண்ணாங்க யாருங்க? என்ன பாலிடிக்ஸ்ல தெரியாது. இவர் சொல்லுங்க, சும்மா ஆமா சொல்லுங்க. வேண்டாம், இல்ல வேண்டாம், ஒரு பேர் இருக்கு வேண்டாம். நீங்க காப்பிரைட்ஸ் சொல்லி பாடம் வைக்கிறதுல ஆமா முடியாது. அவர் பொலிட்டிஷியனா? இல்ல அவரு பாலிடிக்ஸ்னு சொன்னாரா, அதனால இல்ல அவரு தெரியாது. ஓகே ஓகே. மிகப்பெரிய ஒரு பொலிட்டிஷியன் இந்த டயலாக் சொல்லி. பொலிட்டிஷியன் கிடையாது, ஆனா மியூசிக் டைரக்டர் தான் பண்ணிருக்காங்க அப்படினு. மியூசிக் டைரக்டர் தானே அப்படி சொன்னாங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சனால கேக்குறீங்க. தெரியல, நாங்க பாஸ். தெரிஞ்சா சொல்லுங்க. சொல்றது என்ன? ஆமா நாங்க பாஸ், நீங்க சொல்லுங்க. அடிக்கடி வந்து செய்தியாளர் சந்திப்பு கொடுப்பாரு இல்லீங்களா? க்ளூ கொடுப்பேன். அதிமுக அடிக்கடி செய்தியாளர் சந்திப்புனா இவர் அவர் வந்து நான் கமான் அவர் நாஞ்சல் அவர் சொல்றீங்களா? அவர் திமுகங்க. திமுக ஃபர்ஸ்ட் அதிமுகல இருந்தாருல. வேற தெரியலங்க. ராயபுரங்க அவரு. இப்ப ஜெயக்குமார் அவர் வந்து என்னோட இதை வந்து பயங்கரமா கிண்டல் பண்றாங்க, நகைச்சுவை சொன்னாரு. ஓ என்ன மாதிரி சொன்னாரு? சொட்ட சொட்ட நினைக்குது தாஜ்மஹால்னு என் பேரை போட்டு 2 படம் போட்டு தாஜ்மஹால் போட்டு சிங்க் பண்றாங்க. ஓகே 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 ஓகே. இப்ப புரிஞ்சிருச்சு. என்ன 2 படம் எல்லாமே புரிஞ்சிருச்சு. ஓகே, எனக்கு புரியல. இப்போ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சாங்ஸ் படத்தோட விசிட்டிங் கார்டா அமைச்சிருக்கு. கோல்கப்பா சாங் வந்து கம்போஸ் பண்ணும்போது என்ன மாதிரி சிச்சுவேஷன்? நீங்க சொல்லியிருந்தீங்க அது வந்து டைரக்டர் வந்து இப்போ கூல் டைரக்டர் அப்படின்ற மாதிரிலாம். இந்த சீன் அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாரு? ஒன்றும் இல்லை, என்கிட்ட வந்து அதாவது அதான் சொல்கிறேன், ஒரு டெக்னீஷியன் கிட்ட எப்படி வாங்கணும்னு தெரியும். ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு ஃபன் ஃபீல்டாக ஒரு பெப்பியாக நல்ல ஒரு செலிப்ரேஷன் மூடில் எனக்கு ஒரு மேரேஜ் சாங் வேணும்னு சொன்னாங்க. சரி, எப்படி என்னென்னு கேட்கும்போது அதெல்லாம் அவங்க எந்த க்ளூவும் கொடுக்கல. நானும் அடிக்கடி போய் ப்ரோ ஏதாச்சும் உங்கள் மைண்டில் சொல்லுங்கள், சொல்லவே இல்லை அவங்க. நீங்கள் பண்ணுங்கள் ப்ரோ, அது எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. சரி ஓகே பண்ணலான்னு சொல்லி ஒரு நைட்டில் ஒரு டியூன் ரெடி பண்ணிவிட்டு அனுப்பிச்சி கொடுத்தேன். எல்லாத்துக்கும் நான் ஒரு ஆன்டிசிபேட்டர் பேல் எடுப்பாங்க. அப்புறம் கேளுங்க நல்லதுன்னா திட்டாதுங்க அப்படின்னு சொல்லி நான் எப்போவுமே ஒரு ஆன்டிசிபேட்டர் பேல் எடுப்போம். பட்டு கேட்ட உடனே அவர் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. அது மீறி ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இந்த சாங் யார் பாடுவோன்னு ஒரு இது வந்துச்சு. அந்த டைமில் ஐ வாஸ் திங்கிங் லாட் ஆஃப் நேம்ஸ். பட் எல்லாருமே வந்து இவங்கெல்லாம் பாடினா அவங்களுக்கும் அந்த ஒரு ஒடியூசி இப்போது ஒரு புதுசாக ஒன்றுமே ஒரு விஷயம் வர மாதிரி இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ சிங்கர், நான் இப்போ ஒரு மியூசிக் டைரக்டராக மாறும்போது வாட் ஐ ஃபீல் சார், ஒரு சிங்கருக்கு ஒரு பாட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கும் அந்த பாட்டில் ஒரு பெனிஃபிட் இருக்கணும் அப்படின்னு யோசிச்ச போது சரி ஓகே who can give out the best ன்னு யோசிச்ச போது ஐ வாஸ் திங்கிங் ஓகே அபவுட் ஜாவேத் அலி சார். அது அவரோட பேர் என்னோட மைண்டில் வந்துச்சு. நான் அப்படியே அந்த கோல் டைரக்டர்கிட்ட போய் ஜாவேத் அலி சார் அழிச்சலாமா சொன்னேன். அப்படி ஒரு வாட்டி பார்த்தேன், என்னடா இவர் இப்படி சொல்கிறாங்க. சரி டக்குன்னு அவர் பார்க்கலாம் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கன்னு சொல்லி நான் அப்ரோச் பண்ணிட்டேன். ஹீ லிட்டரலி லைக் த சாங். அந்த சாங் பிடிச்ச டியூன் பிடிச்சனால ஹி ஆஸ்க்ஸ் அஸ் டு கம் டு மும்பை அண்ட் வி ஹேவ் ரெக்கார்டட். எனக்கு இப்போவும் அது என்ன சொல்கிறது, இட்ஸ் லைக் கூஸ்பம்ப் மூமெண்ட் ஃபார் மீ. ஒரு பாட்டு முடிஞ்சு வந்து கட்டி பிடிச்ச சூப்பர் சாங். அது இந்த வைப்பு தான் இன்ஸ்டாவில் லைவ் போய் ட்ரெண்டிங் ஆகலான்னு அந்த லைன் வந்தபோது அவருக்கு தமிழ் அவ்வளோ தெரியாது. பட் ஸ்டில் அவரும் சொல்கிறாங்க அந்த பாட்டு பாடினவங்க ட்ரெண்டிங் ஆகலாம், ஐ திங்க் திஸ் சாங் வில் கெட் ட்ரெண்டிங் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ப்ளஸ் அண்ட் ஆல் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. சிவாங்கி பற்றி சொல்லுங்க, அவங்களோட ஃபேன்ஸ்லாம் கோவப்படுற போகிறாங்க. சிவாங்கி பற்றி என்ன சொல்லணும், என்னோட தங்க, என்னோட க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். என்னோட
எனக்கு மியூசிக்கில் ஏதாச்சும் நான் இப்போ இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்னோட சார் அக்கா தான். ஸோ அவங்க தான் என்னோட டீச்சர்ஸ். ஸோ அவங்களோட பொண்ணு நான் ஒரு 1 இயர்லேருந்து பார்க்குற பொண்ணு தான். ஸோ இப்போது இவ்வளோ பெரிய ஹைட்டில் வந்துருக்கிறது கூட எனக்கு இப்போ கூட அது என்ன சொல்கிறது டைஜஸ்ட் பண்ண முடியல. நம்ம வீட்டுக்கு போனால் வண்டி வாடி அப்படி எல்லாம் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த ஒரு இன்டிமேசி இருக்குது. சேம் வே அந்த ஒரு இன்டிமேசினால தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு சாங் ஒனுக்காக நான் இது வச்சுருக்கு பண்ணலாமா தாராளமாக பண்ணலான்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக வந்து பாடி கொடுத்து போனாங்க. அண்ட் ஷி வாஸ் ஆல்சோ ஸோ ஹாப்பி ஆஃப்டர் சிங் திஸ். ஷாலினி நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஆக்சுவலாக 2 ஹீரோயினி இல்லை 3 ஹீரோயின் இருக்காங்க. இருந்தாலும் அந்த 2 ஹீரோயின் பற்றியுமே சொல்கிறேன். அந்த பஞ்சதந்திரம் படத்தில் வந்திருக்கக்கூடிய ரம்யா கிருஷ்ணன், சிம்ரன் மேடம் அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? இல்லை, வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி வராது. காம்பினேஷன்ஸ் கிடையாது. 3 ஹீரோயின் இல்லை. நீங்க சந்திக்கிறது இந்த பிரஸ் மீட் அந்த மாதிரி மட்டுமே தானா? ஆமாம். என்னங்க ஏமாத்திட்டு படம் பார்க்க வரவங்கள நாங்க எப்படி சார் இதெல்லாம் ரிவ்யூ சொல்ல முடியாதுல்ல. எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா நீங்க அப்புறம் எப்படி 29th வாங்க சார். இல்ல 2 பேரும் மீட் பண்ணுவாங்க படத்துல. அது ஒரு சீக்வென்ஸ் இருக்கு. பட் அத சொல்லும் அதுதான் மெயின் சீக்வென்ஸ். அது சொல்ல கூடாது. ஓகே. இப்போ நீங்க தில்முல்லு படம்லாம் சொன்னீங்க இல்லையா? அதே மாதிரி பாட்டன்ல சொல்லி உங்க கேரக்டர் பேரை மட்டும் சொல்லலாமா? ஐயம்பேட்டை, அறிவநம்பி, கலிய பெருமாள், இந்திரன், சந்திரன் அப்படின்னு 2 பேர் சொல்றாரு. மேபி இதுல அந்த மாதிரி 2 பேரா இல்ல 2 பேரும் ஒருத்தர் தானா? ஒருத்தர் தான். என்ன ஏதாவது பண்ணுங்க. இல்ல கதையெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க எவ்வளவு கேட்டாலும் சொல்ல மாட்டோம். அதுதான் படத்தோட பிளாட்டே நான் மொத்தமா கொட்டிட்டேன்னா அவ படம் பார்க்க வர மாட்டாங்க. இதுதானே கதை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப கெஸ் பண்ணிடுவாங்க. படத்தோட ப்ரொடியூசர் பத்தி சொல்லுங்க. நான் அவரும் கூடவே நடிச்சிருக்காரு. அவரை பத்தி சொல்லுங்க. யாரு ப்ரொடியூசர்? டைரக்டரோட அப்பா. இதெல்லாம் ஆடியோ லான்ச்ல கலெக்ட் பண்ணிருக்காரு. ப்ரொடியூசர் அவர் வந்து டைரக்டரோட அப்பா. டைரக்டர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவரோட ரோல் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நாங்கள் சிங்கம்புலி அண்ணனை தான் அப்ரோச் பண்ணியிருந்தோம். அப்புறம் அண்ணனோட டேட்ஸ் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு படம் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிக்க வேண்டிய சுச்சுவேஷன்னால அண்ணனை நாங்கள் கேஷ் பண்ண முடியல. அண்ணனோட டேட்ஸ் அவைலபிள் இல்லை. அதுக்கப்புறமா தான் ஏன்னா டேரக்டரோட அப்பா வந்து ஒரு தேட்ரிக்கல் ஆர்டிஸ்ட். அவர் தேட்டர் ஆர்டிஸ்ட். அவர் என்ன சொன்னார், நானே நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அப்போ நாங்கள் வந்து அவருக்கு முடி இருக்கும். நாங்கள் கெட்டப் பால்டு கெட்டப் அவருக்கு உண்மையாலுமே ஷேவ் பண்ணிட்டோம். ஷேவ் பண்ணிட்டு நம்ம செட் பண்ணும்போது ஆப்டாக இருந்துச்சு. அவர் டேரக்டருக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபை. ஓகே நம்ம அப்பா வச்சே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி படத்தில் அவர் நல்லா சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு. எங்களுக்கு எல்லாமே ஏன்னா நானே ஒரு டவுட் இருந்துச்சு. ஆஹா என்னடா எப்படிதான் செட் ஆகும், கரெக்டாக சிங்க் ஆயிருமான்ற ஒரு டவுட் எனக்குள்ள இருந்துச்சு. பட் படம் பார்த்துட்டு அப்புறமா அவரோட கேரக்டர் சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு. அவருக்கு உண்மையாகவே ஷேவ் பண்ணியாச்சுன்னா அப்போ உங்களுக்கு எனக்கு ஷேவ் பண்ணலாம் தான் பிரதர் பிளான் பண்ணது. என்னன்னா எங்களுக்கு வந்து ஒரே நாள் டூவல் கெட்டப் நான் போட்டேன். மார்னிங் பால்டு, ஈவினிங் வந்து வித் ஹேரோடு நடிக்கிற சீக்வன்ஸ் இருந்துச்சு. அதனால நாங்கள் என்ன பிளான் ஃபர்ஸ்ட் ஷேவ் பண்ணிட்டு நம்ம பிளான் பண்ணலாம். அப்படி ஷேவ் பண்ணிட்டோம்னா நாங்கள் படம் முடிக்கவே இயர் ஆயிருக்கும். 1 இயர் கிட்ட ஆயிருக்கும். ஏன்னா இந்த பொசிஷனை தனியாக ஷூட் பண்ணோம், இந்த பொசிஷனை தனியாக ஷூட் பண்ணோன்ற ஒரு அதனால தான் யோசிச்சேன். சரி நம்ம ஷார்ட் பீரியடில் நம்ம முடிக்கணும் அப்படின்னா டியூவல் கெட்டப்போ போனால் அப்போ ப்ராஸ்தட்டிக்கே போயிடலாம். ப்ராஸ்தட்டிக் மேக்கப் தான் தலைவருக்குலாம் பண்ணுறவங்க தான் நம்மளுக்கும் பண்ணாங்க. ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணோம்னா நம்ம அதுக்கு டெஸ்டிங் பண்ணும்போது எங்களுக்கு ஆக்டாக செட் ஆகிட்டோன்னே. ஆனால் என்ன ஒரே டிஃபிகல்ட் பார்ட்டு போடுறதுக்கு ஒரு 3 hours, ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour. இந்த டைம் டியூரேஷன் மட்டும்தான் நாங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கிட்டு ஷெட்டில் பிரிச்சுக்கிட்டோம். ஸோ அது எங்களுக்கு டியூவல் கெட்டப் போடுறதுன்றதுனால தான் நான் ஷேவ் பண்ணல. இல்லைன்னா ஆக்சுவலாக நான் ஷேவ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு பிளானே. ரிலீஸிங் அந்த ப்ரமோவை பற்றி அவர் பேசிட்டு நீங்கள்லாம் இருக்கிறீங்க. அந்த ப்ரமோவை ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சது? அந்த ப்ரமோ பண்ணியிருந்தாங்க இல்லையா? இல்லை எங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப கான்ஃபிடன்ட் இருந்துச்சு. பிகாஸ் சொட்ட தானே இது ஆப்வியஸ்லி அந்த இல்லை எந்த ப்ரமோ சொல்கிறீங்க? அந்த சொல்வதெல்லாம் என்ன 4-5 ப்ரமோ பண்ணியிருந்தேன். நான் நினச்சது ஃபர்ஸ்ட் ப்ரமோ நினச்சேன். ஓகே இல்ல இது எல்லாமே எங்களுக்குள்ள யார் கூப்பிடல கேட்டிங்களா? இது ப்ரமோல அது சொல்வதெல்லாம் உண்மை இல்ல சொட்டை. ஆக்சுவலி இப்போ இவரே சொட்டை பண்ண வச்சாரு. அவர் அப்பா வந்து நல்ல ஹேர் இருந்துச்சு. அவங்க நல்லா டியூன் கொடுக்கல என்ன சொட்டை ஒரிஜினலாக ஷேப் பண்ண வைப்பாங்க. அதனால தான் 3 நல்ல சாங்ஸ் வந்துருக்கு. சரிங்க. உங்களுடைய லிரிக் ரைட்டர்ஸ் பற்றி? யா டெஃபினெட்லி. எனக்கு பரிந்தாது ஒரு குருவில இருந்து அவரோட பழக்கம். ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி ஹிடன் டேலண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்டும் நான் அதான் சொல்கிறேன். இட்ஸ் அ வெரி டேலண்டட் லிரிசிஸ்ட். ஹிஸ் நேம் இஸ் நேசன். அவர் இந்த படத்துலேயும் 3 சாங் அவர் தான் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி சுச்சுவேஷன் சொல்லி நாங்கள் 2 பேரும் என்ன சொல்கிறது ரொம்ப யோசித்து
சுச்சுவேஷனுக்கு ஆப்டான நல்ல வேர்ட்ஸ் எல்லாமே எடுத்து தான் அந்த சாங் ஃபுல்லாக எடுத்தது. ஏன்னா பொறுத்த வரைக்கும் ஒரு சாங்னா டியூன் அண்ட் லிரிக்ஸ் இது ரெண்டும் சேர்த்தா தான் நல்ல ஒரு சாங் நமக்கு கிடைக்கும். அதுலேயும் நமக்கு ரொம்ப நாள் ஒரு சாங் மைண்டில் நிற்கணும்னா வார்த்தைகள் தான் இதில் மெயின் விஷயம். ஸோ இதில் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த லவ் சாங்காக இருந்தாலும் சரி, இந்த பேத்தோஸ் ஒரு சாங் இருக்குது அதுவும், ப்ளஸ் ஒரு பெப்டி சாங், மூணுக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய ப்ளஸ் இருந்து இது மூணும் அவங்களாலும் ட்ரை பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் ஹி ஆல்சோ ப்ரூவ் இதை என்னால் இந்த 3 ஜானரும் பண்ண முடியும் அவங்களும் ப்ரூவ் பண்ணாங்க. அவரும் சொட்டை இல்லை. அப்புறம் அவரால் எப்படி அந்த ஒரு வழியை உணர்ந்து எழுத முடிஞ்சது சொட்டை அந்தம்லாம்? இல்லை நான் அவருக்கு டேரக்டர் ஆயிடுச்சு இல்லை, மியூசிக் டைரக்டர். ஸோ நான் சொன்ன நீங்களும் பண்ணலன்னா டேரக்டர் சொன்ன மாதிரி சொட்டை எழுதுவீங்க. ஷாலினி நீங்கள் சொல்லுங்கள், எந்த அளவுக்கு இதுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்களா இந்த ஒரு கேரக்டருக்கு? ஹோம் ஒர்க்குன்னு லைட்டாக கொஞ்சம் அந்த கேரக்டருக்குள்ளே வர்றதுக்கு டைம் எடுத்தது. ஆனால் பட் அவங்க சுத்தமாக சிரிக்கக்கூடாது. அந்த கேரக்டர் ரொம்ப காமாக அந்த கேரக்டர் வந்து நம்ம கரெக்டாக பேசணும். ஸோ அது வந்து யுவராஜ் சார் இருக்கட்டும், கேபிஒய் ராஜா இருக்காங்க, அப்புறம் வந்து டேரக்டர், இவங்க எல்லாருமே சொல்லி கொடுத்ததுனால தான் நான் கோஆப்ரேட் பண்ணி நடித்து அப்படியே வந்துட்டேன். ஸோ ஹோம் ஒர்க்குன்னு பெருசாக எதுவும் பண்ணல. அன்றைக்கி செட்டில் கரெக்டாக எனக்கு சொல்லி கொடுத்துருவாங்க, பர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்துருவாங்க, நான் அதை அப்படியே பண்ணிடுவேன். பிரதீப் ரங்கநாதன் அவரோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? அதில் வந்து கோமாளி படம் ஹிட் ஆனதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூப்பிட்டு வந்து பாராட்டினாராம், என்ன கிண்டல் பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஒருவேளை அவங்களை கூப்பிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? கிண்டல் பண்ணிட்டீங்க இல்ல தலைவரே, நான் வந்து நான் சொல்லவே இல்லை கிண்டல் பண்ணிட்டீங்களா. நீங்க இப்ப அதை பத்தி கோமாளி படத்துக்கு சொன்னாரு, கோமாளி படத்துக்கு நம்மள ஒரு சீன்ல கிண்டல் பண்ணிட்டீங்க அப்படின்னு. இல்ல அந்த படத்துல என்ன பண்ணுவீங்கன்னா கேட்டேன். நீங்க வேற ஏதாவது சொல்லலாம் இல்லையா சார், பார்த்த சந்தோஷம் சார், சூப்பரா இருக்கு சார், அந்த மாதிரி நான் கேட்கறேன். கண்டிப்பா தலைவரை பாக்குறதே ஒரு பெரிய கிஃப்ட் தான். அதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு எங்க எல்லாரையும் டீமை பாராட்டினாங்கன்னா வில் பி சோ பிளஸ்ட். அதோட பெரிய பிளஸிங் சினிமாக்குள்ள இவ்வளவு தூரம் வந்து நம்ம பார்த்து ஒரு சொட்டு அடிப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்படிங்களா? தலைவர் நீங்க உண்மையை சொட்டு அடிப்பா, எனக்காக சொட்டு அடிச்சுட்டு வாப்பான்னு சொன்னா நான் அடிச்சுட்டு வருவேன். இதெல்லாம் இருக்கு, கண்டிப்பா நானும் பண்ணுவேன். ஆமா அதெல்லாம் என்ன இருக்கு, அதனால வில் பி பிளஸ்ட் தான். சார்ல மட்டும் தான் அதுல டவுட்டா இருக்கு. ஐயோ ஏங்க இங்க பாருங்க, இந்த அம்மா இருக்கு எப்ப பார்த்தாலும் லேட்டா தாங்க வருது, என்னங்க இப்படி பண்றீங்களே? ஏங்க இங்க பாருங்க, ஒரே பொய்யா சொல்றான். என்ன பொய்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆகஸ்ட் 29 சொட்ட சொட்ட மூவி தியேட்டர்ல பாருங்க. எங்க டார்ச் தாங்க முடியல, தயவு செஞ்சு வந்து படம் பாருங்க. இப்போ ஜாகதலி சொன்னீங்க, சிவாஜி பத்தி சொன்னீங்க, அப்போ மற்ற சிங்கர்ஸ்லாம் கோவப்படுற போறாங்க, அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ரெண்டாவது சாங் அது மந்திர கண்ணாலன்ற சாங் வந்து பாடியிருக்கிறது ஜித்தின் ராஜ். அவங்க தமிழில் நிறைய சாங்ஸ் எல்லாம் பாடிருக்காங்க. உண்மையில ஒரு கண்ணு இந்த சாங்ஸ் எல்லாம் பாடிருக்காரு. அவரும் நேஹா வேணுகோபால் அவங்க வந்து இந்த விக்ரம் இதெல்லாம் பாடியிருக்காங்க. ஸோ அவங்க தான் அந்த லவ் சாங் பாடிருக்காங்க. அண்ட் பேத்தோஸ் உயிரேன்னு ஒரு சாங் இருக்குது, அந்த பாட்டு பாடினது வந்து வைஷ்ணவ் கிரீஷ். அவர் இந்தியன் ஐடல்லாம் போய் ரொம்ப ஃபேமஸாக ஒரு மலையாளி தான் அவர். ஸோ அவங்க தான் அந்த தேர்ட் சாங் பாடியிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இந்த ஆல்பத்துக்கு எனக்கு நல்லபடியாக அவங்க வேலை செஞ்சு கொடுத்தாங்க. I'm so thankful to them also. Thank you so much. Thank you.